ஆனா அந்த தாவரங்களுக்கும் உயிர் இருக்குதானே? எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. ஆனா உறவுக்கு தான் தாவரம். இப்போ ஒரு கீரை செடி போட்டு வச்சுக்கிற வீட்டுல நீ போனா அது ஓடியாருமா உன் காலாண்ட. ஆனா ஒரு நாய் வளர்த்தினா ஒரு கோழி வளர்த்தினா உறவாடக்கூடிய பொருள் உயிர் இருக்குது. உறவில்லாத பொருளுக்கும் உயிர் இருக்குது. உறவில்லாத பொருள் உனக்காக படைச்சது உணவுக்காக. உறவாடக்கூடிய பொருளை நீ விட்டு விலக உன் குழந்தை மாதிரி நினைக்கணும். அதை அப்போ நீ நல்லவனா இருப்ப. உன் குழந்தைக்கு மட்டும் ஒரு முள்ளு குத்திச்சுன்னா துடிக்கிற, இன்னொரு உயிரை பிடிச்சி துடிக்க அறுக்கிறிய, அது எப்படி நியாயம் சொல்லு? இதுதான் மனிதாபிமானம்ன்றது. எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா உன் குழந்தைய பார்க்குற மாதிரி உன் மற்ற உயிரினத்தையும் பார்ப்ப. ஆனா உன் குழந்தைய அக்கறையா பார்த்துட்டு மற்ற உயிரினத்தை கொடுமைப்படுத்துறதா மூர்க்கத்தனம்ன்றது. அதனால அதை விட்டுட்டு நல்லதை வழங்கும். ஆனா இப்போ வந்து கடவுளுடைய படைப்புல தான் எல்லா உயிர்களுமே அடங்கியிருக்கு. இப்போ மனுஷங்க நம்மள பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் அடிச்சு நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அவங்க சொல்லாங்க. மனிதர்கள் அந்த மாதிரி நாடே பண்ணிக்குதுமா. மனுஷன் தனி மனுஷனை விட்டுட்டு ஒரு நாடே சேர்ந்து பண்ணிக்குது. இந்த நாட்டு ஆயிடுச்சு அந்த நாடு பிடிக்குது, அந்த நாட்டு ஆயிடுச்சு இந்த நாடு பிடிக்கிறது. அப்புறம் மனுஷன் ஏன் பண்ண மாட்டான் தனி மனுஷன்? அதனால அதெல்லாம் மனுஷனுடைய மனசு சம்பந்தப்பட்டது. கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாதது. இப்ப அதே மாதிரி தான் விலங்குகளும் பாத்தீங்கன்னா ஒரு விலங்கு அடிச்சு இன்னொரு உயிர் இல்ல. இங்கதான் வித்தியாசப்படுறீங்க. மனுஷன் உனக்கு ஏன் தெம்ம பேர் வச்சுக்குது? ஏன் உனக்கு உன்னை விலங்குன்னு சொன்னா என்ன தப்பு? அது புலி இருக்குது, கரடி இருக்குது, மான் இருக்குது, யானை இருக்குது. இதுக்கெல்லாம் தனித்தனி பேர் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் விலங்குன்னு தான் பேர். உனக்கு மட்டும்தான் தனி பேர் மனுஷன்னு. ஏன் உனக்கு மட்டும் மனுஷன் பேர் வச்சுக்கணும்? இப்போ ஒரு படி நெல் எடுத்துன்னு போய் புளிக்கிட்ட வச்சு நான் சாப்பிடுமா? ஒரு படி அரிசி எடுத்துன்னு வச்சு நான் சாப்பிடுமா? ஒரு கட்டு முருங்கை எடுத்துன்னு வச்சு நான் சாப்பிடுமா? ஆனால் நீ சாப்பிடுவ. அதனால மிருக இனங்கள் ஒன்று சாப்பிட்டு வாழும். உனக்குன்னு சில தாவரங்கள் இருக்குது, அதை தான் நீ சாப்பிட்டு வாழணும். நீ மிருகம் மாதிரி மிருகத்தையே பிடிச்சி சாப்பிட்டு இருந்தா அதுக்கு என்ன பண்ணுறது? நீயும் மிருகமாக மாறிங்கிறன்னு அர்த்தம். இதான் வித்தியாசம். இப்போ மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போடுறதுன்றது ஒரு ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அதுக்கு மேலே அந்த சாணம் வச்சு பூசணி பூவையும் வைக்கணும் அப்படின்னு வச்சுட்ருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? இப்போ பொம்பளைங்க என்ன பொட்டு வைக்கணும்னு என்ன கட்டாயம்? முகத்தில் பொட்டியாக வைக்கணும், பவுடர் ஏன் சொன்னோம்? முகமாக இருந்தா என்னம்மா? ஒன்றும் தப்பு இல்லையா? பெண்ணு தான், ஆண் தான். அதை ஏன் போய் அழகுபடுத்தணும் அந்த முகத்தை? மற்றவங்க கண்ணுக்கு இதுக்கு அழகா இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காக முகத்தை அழகுபடுத்துற. மற்றவன் பார்த்தான்னா உன் வீடு அழகான்றதுக்காக வாசல்ல கோலம் போட்டு அழகுபடுத்துற. இவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு கடவுள் அப்படின்னு வச்சுருக்கோம், அப்படின்னு நம்மளாம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கல்வியில் வந்து மந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹயக்ரீவர் வழிபட சொல்கிறாங்க. இல்லைனா வந்து சரஸ்வதி தேவி கிட்ட வந்துட்டு நம்ம வந்து வழிபடணும். அதுக்குன்னே வந்து கும்பகோணத்தில் வந்து சரஸ்வதி தேவிக்கு கோவில் இருக்குது, கூத்தனூர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த வந்து உண்மையா? இப்போ இந்த கடவுளை கும்பிட்டாதான் நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா? சரஸ்வதி தேவின்னு சரஸ்வதி எங்கன்னா கோயில் கட்டிக்கிச்சா? அப்படி கட்டிக்கின்னு போய் கும்பிட்டாக்கா அது பாவம் பார்த்து நல்லா படிக்கட்டும்னு சொல்லும். மனுஷன் தானமாக கட்டி வச்சுக்கிறான். இது ஒரு பிரம்மமா? மனுஷன் நான் தான் சொன்னேன், விதி என்னவோ அதான் முடிவு. அதுக்கு மேலே எந்த கடவுளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எந்த கோயிலுக்கு இருக்கிற முட்டாளெல்லாம் அந்த கோயில் எடுத்துமா விட்டுலாமா? அறிவாளி ஆகிடுவானே? ஆகுமா? ஆக முடியாது. இது வந்து இயற்கை தான்மா. நீ என்னதான் எல்லா கோவிலும் எங்கேயாவது கடவுள் வந்து எனக்குன்னு ஒரு கோவில் அதுன்னு கட்டிக்கிச்சா? கட்டிக்காது. ஜனம் எப்போ ஒரே கோயிலை ஒரே ஊரில் 4 இடத்துல கட்டிப்பான். ஏன் நான் இவன் மனுஷனுக்கு வேற மாட்டேன், அந்த கோயிலுக்கு நான் போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு நான் வரக்கூடாது. சாமி அந்த மாதிரி பண்ணிச்சு தனித்தனியாக கட்டிக்கிட்டான்ச்சு. மனுஷன் பண்ணிங்கிறான், கற்பனைக்கு மனிதன் பலியாகின்னுக்கிறான். அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் உன் படிப்பு உங்ககிட்ட தான். அப்ப இந்த புற்று, அந்த பாம்பு புற்றுக்கு வந்து பாம்பு புற்று எப்போ பாம்பு போய் நோண்டிச்சு? எறும்பு நோண்டும், பாம்பு போய் பூந்துக்கும். எறும்பு தாம்மா புத்த கலரும், பாம்பு போய் புத்து கட்ட தெரியாது அதுக்கு. ஆனா எறும்பு கட்டும், அதுல போய் பாம்பு பூந்துக்கும். அதனால அது பாம்பு புத்துன்னு வாங்கும். அதனால பாம்பு எப்பவும் போய் கட்டிக்காது, ஒரு வீட்டை கட்டிக்காது. அப்ப அம்மனுக்கு வந்து நாகம் தான் உகந்தது. ஏன் வீட்டுல வந்த கொம்பத்துன்னு போற? ஏன் போற? நாகம் தானே வந்து போட்டோம் அந்தம்மா. இது தூர இருக்கிற வரைக்கும் தைரியம், கிட்ட வந்துச்சுன்னா பயம். அதனால இதெல்லாம் கற்பனம்மா.
சார் இப்போ அதே மாதிரி பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சிலர் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பண வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய பூஜை பரிகாரமும் இருக்குது அப்படின்றலாம். ஆமா, இப்போ ஒருத்தர் ஒரு ஐயர்கிட்ட போனீங்கன்னா கணபதி ஹோமம் நடத்தணும்னு சொன்னீங்கன்னா வீட்டில் ஒரு ஐயர் சொல்லுவார் 5000 ரூபாய் ஆகும்னு வரும். இல்லைங்க கொஞ்சம் நல்ல ஆடம்பரமாக பண்ணணுங்க, துணிமணிலாம் வச்சு பண்ணணுங்கன்னா 50,000 ரூபான்னு வரும். அப்போது மனுஷனுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் சாமி கும்பிட்டுங்கிறீங்க, சாமி வசதிக்கு ஏற்ற மாதிரி மனுஷன் கும்பிடல. அதனால் அதெல்லாம் மனுஷனுடைய கற்பனைக்கு அவனுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி வழிபட்டுன்னுக்கிறான். ஸோ இப்போ சிலர் வந்து அவங்க தொழில் நடக்கிற இடத்துலாட்டும் அவங்களுடைய அந்த கல்லா அப்படின்ற அந்த ஒரு கேஷ் கவுண்டர் வந்து இந்த பக்கம் தான் இருக்கணும், இப்படி தான். ஆமாம், இப்படி தான் வைக்கணும். அதில் ஒரு தகுடு வைக்கணும், பாய் குத்த தகுடு வச்சுன்னா வச்சுட்டா பணம் தானாகவே வந்து கொட்டும். ஏமா நான் எத்தனையான தகுடு வாங்கி வந்து வச்சிருமா, துட்டு கொட்டுட்டோம் ஆசிரமத்தில், என்ன ஒரு 10 பைசா வர மாட்டேங்குது. வந்த துட்டெல்லாம் பில்டிங் கட்டி ஆகிட்டு வச்சு. மனிதனுடைய ஆசைமா அதெல்லாம். இப்படி வச்சா நல்லா இருக்கும், அப்படி வச்சா அப்படி ஆகிடும். எவன் எதை சொல்கிறானோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருது. இப்போ ஃபோன் வந்தது எனக்கு, எங்கள் பையன்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்தது. நாளைக்கு கடைக்கால் நோண்டுறதுக்கு பூஜை போடணும், ஐயரை வச்சு பூஜை போடணுமா இல்லை நம்மளே பண்ணலாமான்னு. ஐயர் வேணா தயிர் வேணா நானே வரேன்டான்னு. ஏன் சொல்கிறேன்னா மனிதனுடைய எண்ணம் அது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நான் செய்தால் அது நல்லா இருக்காது. நான் செய்ய வேண்டிய விஷயத்தை இன்னொருத்தர் செய்யும்போது அது சிறப்பாக இருக்கும். அதுக்காக இதெல்லாம் பண்ணுறதை தவிர இது எதுவும் தப்பு இல்லை, எதுவும் ரைட்டு இல்லை. ஸோ இப்போ வீட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இந்த பூஜைக்கு வந்து இது இப்படி தான் இருக்கணும், இத்தனை முகம் வச்சு தான் விளக்குகள் வந்து ஏற்றணும் அப்படிலாம் சொல்லி அதை வந்து பண்ணுவோம். எதுவும் நடக்கலைன்னா நம்ம இப்போ கொளுத்திக்கிறீங்களா? இல்லை, 10 முகம் வச்சு வேலை கொளுத்திக்கிறீங்களாம்மா? 5 முகம் வச்சு தான் கொளுத்திங்க. 5 முகம் வச்சு கொளுத்துறது உன்னை வச்சு கொளுத்துறது தான் அது. 5 பஞ்சபூதத்தை வச்சு கொளுத்துறது தான்மா அது. அப்போ வந்து நீங்கள் மனிதன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறீங்க? காமனாக இப்படி தான் பண்ணணும். மனிதன் நல்லவனாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்லுவேன். அன்பாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும், தர்மத்தை பண்ணணும். அவன் தான் முழு மனுஷன். கோடி கோடியாக நீ வச்சிருந்தாலும் ஒரு பிடி மண்ணு கூட உன் கூட வரப்போறதில்லை. ஆனால் நீ தர்மத்தை பண்ணினா உனக்கு நல்ல பேரும் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும். இதை தான் நான் சொல்லிங்கிறேன் எல்லாருக்குமே. நல்லதை செய்யுங்க, 4 பேருக்கு நல்ல பேர் எடுங்க, புண்ணியம் வரும், பேரும் வரும். நீ எத்தனை கோடி வச்சிருந்தீனாலும் ஒரே ஒரு கோமனம் கூட உன் புடவை கூட உன் கூட வராது. நீ ஒரு பெரிய பணக்காரன், இல்லாத பட்டும் ஆழக்கரிசி சோறு தோன்றான். நான் பெரிய பணக்காரன், ஒரு மூட்டை சாப்பிடுவோம், நான் சாப்பிட முடியுமா? முடியாது. அவனும் உனக்கும் அதான் அளவு. அதனால் வாழ்க்கைன்றதை பிறர்கிட்ட அன்பு பாராட்டி வாழு, அகங்காரத்தை காட்டி வாழாத. அகங்காரத்தை காட்டி வாழ்ந்தீங்கன்னா உனக்கு தான் ஆபத்து, அன்பை காட்டி வாழ்ந்தீங்கன்னா உனக்கு புண்ணியம். 4 பேருக்கு உனக்கு 10 ரூபா சம்பாரிச்ச, 5 ரூபாய் நீ உன் வீட்டுக்கு எடுத்துக்கோ, 5 ரூபாய் தர்மத்தை பண்ணும். அது உனக்கு நல்ல பேரையும் கொடுக்கும், புண்ணியத்தையும் காட்டும். இதான் நான் சொல்கிறது மனுஷனுக்கு. இப்போ வீட்டில் வந்து ஸ்லோகன் சொல்கிறோம், மந்திரங்கள் சொல்கிறோம், இதனால எதுவும் வந்து மாறுதல் நடக்கும்? ஒரு மாறுதல் இருக்காது, மனம் ஒருமைப்படும். அதுக்காக சொல்கிறது தான் மந்திரம். ஓகே. நீ மந்திரம் சொன்ன உடனே சாமி வந்து உன் பக்கத்தில் உட்காந்துக்காது. நீ மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி வச்சுக்கிறது எதுக்காகன்னா உன் மனம் நாய் அலையிற மாதிரி அலையாமல் ஒரு நிலையாக அந்த தெய்வத்து மேலேயே ஞாபகம் வர்றதுக்காக ஸ்லோகம் போகணும். இல்லைன்னா உன் மனசு நிற்காதுன்றதுக்காக தான் ஸ்லோகங்கள். ஸ்லோகம் சொல்கிறதால உன் பக்கத்தில் கடவுள் வந்து உட்காந்துக்க மாட்டார். ஏன்னா நீ சொல்கிறது கேட்க மாட்டார், கடவுளுக்கு கேட்காது. எங்கே இருக்கிறார் கடவுள்னே தெரியாது, எங்கன்னு ஸ்லோகங்கள் சொல்லுமா. கரெக்ட். இப்போ நம்ம கோயிலுங்களுக்கு போகிறதே வந்து நம்ம வந்து மனசை நிம்மதி அடையணும், சந்தோஷமாக இருக்கணும் தான். ஆனால் அங்கேயுமே நம்மளுடைய பிரச்சனைகளை தான் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கோம். இல்லைம்மா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு போனால் நிம்மதி கிடைக்கும். கோவிலுக்கு போகிறது அடுத்தவன் நம்மளை பார்க்கணுன்னு தானே மேக்கப் பண்ணின்னு போகிறோம். அப்புறம் எங்கே அங்கே அமைதி கிடைக்கும்? அவங்க என்ன புடவை கட்டிங்கிறாங்க, அவன் என்ன வேஸ்ட்டு கட்டிங்கிறான், அவன் எவ்வளோ நகை போட்டுங்கிறான், அந்த மாதிரி எவ்வளோத்தையும் சைன் போட்டோம், இதை தானே பார்க்குறான். சாமியை எங்கே பார்க்குறான்? அதனால் அமைதி கிடைக்காது. ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்.
சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்